Come back to DS Fashion Designing Channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பேபி ஃப்ராக் தாங்க ஸ்டிச் பண்ண போறோம். இது வந்து பட்டு பாவாடை மெட்டீரியல் வரும் பாத்தீங்களா, அதுல கூட நீங்க ஸ்டிச் பண்ணலாம், ரொம்பவே அழகா இருக்கும். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன மார்க்கிங் எடுத்துக்க போறேன்னா, டாப் தான் மார்க் பண்ண போறேன். நம்ம டாப் தனியா பாட்டம் தனியா ரெடி பண்ண போறோம். டாப்ல வந்து பாத்தீங்கன்னா லென்த் வந்து 7 இன்ச் வைக்கிறேன். அதுல இருந்து 3 இன்ச் நெக்குக்கு வச்சுக்கிறேன். அதே மாதிரி வித்து வந்து பாத்தீங்கன்னா 1.25 மார்க் பண்ணிக்கிறேன் ஒரு இடத்துல. அதுக்கப்புறமா 3.5 மார்க் பண்ணிக்கிறேன். அந்த 3.5 மார்க் பண்ணதுலேருந்து டவுன் வந்து ஹார்மோன் லென்த் வந்து 4 மார்க் பண்ணிக்கிறேன். மொத்தமாக வித்து வந்து 5. அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச்சிங்க்கு வந்து ஒரு 1 இன்ச் பக்கத்தில் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. இந்த மார்க்கிங்லாம் பண்ணி நம்ம எல்லா டாட்ஸையும் ஜாயின் பண்ணிட்டு ஹார்மோல்டையும் நெக்லைனையும் மட்டும் ட்ராப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பா ஷேப்பில் வேணும், இல்லை யூ ஷேப்பில், இல்லைனா திலகம் ஷேப்பில், அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப் தேவைப்படுதோ அதை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துட்டு கீழே வந்து நான் இன்னைக்கு இந்த ஃப்ராகுக்கு வந்து பாக்ஸ் ஃப்ளீட் வைக்க போகிறேன். நார்மலாக ஃப்ளீட்ஸ் குட்டி குட்டியாக வைப்போம் இல்லைங்களா, அது அப்படியே ஒரே டைரக்ஷன்லேயே வச்சுட்டு போவோம். பட் பாக்ஸ் ஃப்ளீட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்து ரைட்டில் ஃப்ளீட் வச்சோன்னா நெக்ஸ்ட் வைக்கிறது லெஃப்டில் வைக்கணும், மறுபடியும் ரைட்டில் வச்சோன்னா லெஃப்டில் வைக்கணும். அந்த மாதிரி இந்த சைடு ஒரு ஃப்ளீட், அந்த சைடு ஒரு ஃப்ளீட், அந்த மாதிரி வச்சுட்டே வந்தோன்னா நமக்கு பாக்ஸ் ஃப்ளீட் கிடைக்கும். இது ஸ்டிச்சிங் அப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த டாப் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். பாட்டம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 21 இன்ச் வந்து நான் லென்த்து வச்சுக்கிறேன். வித்து வந்து ஒரு 12 இன்ச்லேருந்து 15 இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஃப்ளீட்ஸ் பக்கத்தில் வைக்கிறீங்க, குட்டி குட்டியாக வைக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிளாத்தை வந்து நிறைய இருந்ததுனால நிறைய எடுத்துக்கலாம். மினிமம் வந்து ஒரு 12 இன்ச்சாவது இருக்கணும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 1 or 2 இயர் பேபி வந்து வியர் பண்ணுற அளவுக்கான மெஷர்மெண்ட் இது. நீங்கள் இந்த மெஷர்மெண்ட் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஒரு 1 to 2 இயர் பேபி வந்து போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து நான் உங்களுக்கு எல்லா மெஷர்மெண்ட்டுமே டெக்ஸ்ட்டில் கொடுக்குறேன், இதில் யூஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டில் வேணும்னா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இது கிளியராக இன்னுமே எனக்கு வந்து டிராயிங் மாதிரி போட்டுட்டு அதில் மெஷர்மெண்ட் மார்க்கிங் எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து இதில் கம்யூனிட்டி டேப்பில் கூட ஆட் பண்ணுறதோட மார்க்கிங்கோட மெஷர்மெண்ட் சேர்த்து. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு நெக்லைனையும் ஹார்மோல்டையும் க்ளோஸ் பண்ணுறோம், சைடு அடிச்சிடுறோம். இது மாதிரி ரெடி பண்ணோன்னா நமக்கு வந்து இதோட டாப் ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு பாட்டம்க்கு நான் சொன்ன மாதிரி பாக்ஸ் ஃப்ளீட் வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா 2 ஷோல்டர்ஸையும் ஆஃப் இன்ச்சுக்கு ரைட் சைடு உள்ளே போகணும், ராங் சைடு வெளியில் வரணும். அந்த மாதிரி வச்சு 2 ஸ்லீவ்ஸையும் ஷோல்டர்ஸையும் ஜாயின் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா ஹார்மோல்டையும் நெக்லைனையும் க்ளோஸ் பண்ணுங்கள். இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் கிராஸ் பீஸ் வேணும்னாலும் வச்சுக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட கிராஸ் பீஸ் இல்லைன்னா ஜஸ்ட் அந்த கிளாத்தையே டபுள் ஃபோல்ட் பண்ணி, அதாவது ரைட் சைட்லேருந்து ராங் சைடுக்கு டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அடித்து முடிச்சிருங்க. இப்போ வந்து நம்ம ஹார்மோல்டையும் க்ளோஸ் பண்ணிட்டோம், நெக்லைனையும் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப் வந்து சைட்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சைடில் வந்து ஒரு 3 தையல் போல் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் பிரித்து விடுறதுக்கு கூட யூஸ் ஆகும். அதனால தான் நம்ம வந்து கட்டிங் அப்போ ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளீட்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்ககிட்ட கிளாத் நிறைய இருக்குன்னா கிராஸ் பீஸ் ரெடி பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து கிளாத் கம்மியாக இருக்கிறதுனால ஜஸ்ட் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி நெக்லைனை க்ளோஸ் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து உங்ககிட்ட கேன்வாஷ் இருக்குன்னா கேன்வாஷ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் நெக்லைன் க்ளோஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி டஸ்க்கு நீங்கள் உள்ள லைனிங் போடுறீங்கன்னா லைனிங் யூஸ் பண்ணி கூட நீங்கள் நெக்லைன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். லைனிங் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். உள்ளே குத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, இந்த மாதிரி குத்தாமல் இருக்கிறதுக்காக சைடில் க்ளோஸ் பண்ணும்போது டபுள் ஃபோல்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இன்னொரு மெத்தட் வந்து ஒரு சைடு வந்து
டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடும் டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த 2 டபுள் ஃபோல்டையும் சேர்த்து ஒரு அடி அடிச்சுக்கலாம். அந்த மாதிரியும் நீங்கள் வந்து சைட்ஸ் வந்து பேபிஸ்க்கு குத்தாமல் இருக்கிறதுக்காக அப்படியும் நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். உங்களுக்கு வந்து இப்போ தான் பிகினர்ஸாக இருக்கீங்க, இந்த மாதிரி டெய்லரிங்லாம் இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கும், உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் ப்ராக்டிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாகவுமே இருக்கும். ரொம்ப நேரம் லென்த்தி ப்ராசஸாக இல்லாமல் ஒரு 1 ஹவரில் அந்த மாதிரி நீங்கள் ஃபுல் கட்டிங்லேருந்து ஸ்டிச்சிங் வரைக்கும் எல்லாமே ஃபினிஷ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து பாக்ஸ் ஃப்ளீட் வச்சுக்கிறோம். பாக்ஸ் ஃப்ளீட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஃப்ளீட்ஸ்னால் ஒரே சைடாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு போவோம். அந்த மாதிரி இல்லாமல் பாக்ஸ் ஃப்ளீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைட் மடிக்கிறோன்னா நெக்ஸ்ட்டு ஃப்ளீட் வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடில் மடிக்கணும். ஒரு சைடு மடிக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட் சைடில் மடிக்கணும். இதே மாதிரி மடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் மாதிரி ரெடி ஆகும். இந்த பாக்ஸ் ஃப்ளீட்டை நம்ம வேற எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ்லலாம் நம்ம பார்த்துருப்போம். ஸ்கூல் யூனிஃபார்மோட ஸ்கர்ட்டுமே வந்து இந்த பாக்ஸ் ஃப்ளீட்டில் தான் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து நார்மல் ஃப்ளீட்டை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கிளாத் தேவைப்படும். ஏன்னா நம்ம ஆப்போசிட் வைக்கிறதுனால சென்டரில் வந்து கொஞ்சம் கிளாத் நிற்கும், அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் கொஞ்சம் கிளாத் உள்ளே போயிடும். ஸோ அதனால் நார்மல் ஃப்ளீட்டை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே உங்ககிட்ட நிறைய கிளாத் இருக்குன்னா நீங்கள் இந்த பாக்ஸ் ஃப்ளீட்டுக்கு போகலாம். நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரீங்க, சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த லென்த்துக்கு வந்து துணி பத்தலை அப்படின்னா பேக் சைட்லேயோ இல்லாட்டினா ஓரத்துலேயோ வந்து நீங்கள் கொஞ்சம் அந்த ஃப்ளீட்ஸை கம்மி பண்ணிடலாம். இல்லாட்டினா வந்து கொஞ்சம் ஃப்ளீட்ஸ்க்கு உள்ள கிளாத் அனுப்புகிறோம் பார்த்தீங்களா, அது வந்து நிறைய உள்ளே தள்ளாமல் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே தள்ளி ஃப்ளீட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதை மாதிரிலாம் யூஸ் பண்ணி இங்கே ஃபுல்லாக உங்களுக்கு தேவையான கிளாத்தை வந்து உங்களால் க்ளோஸ் பண்ண முடியும். இப்போ இதை ரெடி பண்ணி முடிச்சுட்டு இதை வந்து டாப்போட ஜாயின் பண்ண போகிறோம். டாப்பில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ரைட் சைடு வந்து உள்ளே இருக்கணும், ராங் சைடு வெளியில் இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு